விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில யாரையுமே நம்பாமல் போன நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை புத்தகத்தில் நீங்கள் எல்லாரிடமிருந்தும் உங்களை ஒட்டுமொத்தமாக தனிமைப்படுத்தி கொண்டு இனி இந்த உலகத்தில் நம்முடைய நிழலை தவிர வேறு யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என்று ஒரு சபதம் எடுத்த ஒரு குறிப்பிட்ட நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நாட்களையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நாட்கள் எத்தனையோ தடவைகள் உங்களுக்கு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். அதை நீங்கள் உங்களின் அத்தனை ரகசியங்களையும் பலவீனங்களையும் நம்பி பகிர்ந்து கொண்ட ஒரு நபர் அதை உங்களுக்கு எதிராக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி உங்களை சமூகத்தின் முன்னிலையில் அசிங்கப்படுத்திய நாளாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த ஒரு நபர் இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான கஷ்டங்களை இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமே தெரிந்திருக்காது. ஆனால் போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் ஏகப்பட்ட மனவலியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். அந்த ஒரு நாளில் உங்களின் நம்பிக்கையின் அடித்தளமே சுக்குநூறாக உடைந்து போயிருக்கும். அன்றிலிருந்து உங்களை தேடி யார் எவ்வளவுதான் உண்மையான அன்போடு வந்தாலுமே அவர்களின் அன்பிற்கு பின்னால் என்ன சுயநலம் இருக்கும் என்று உங்களின் மூளை ஆராய தொடங்கியிருக்கும். உண்மையான நபரையும் கூட நீங்கள் முழுமையாக நம்ப மாட்டீங்க. ஏனென்றால் நீங்கள் உயிருக்கு உயிராகவும் மூச்சுக்கு மூச்சாகவும் நம்பிய ஒரு நபரை என்னுடைய வாழ்க்கையில் இப்படி செய்துவிட்டால் இனிமே வரக்கூடிய புதிய நபர்களை என்னுடைய வாழ்க்கைக்குள் நான் நம்ப மாட்டேன் என்ற ஒரு அர்த்தத்துடன் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் தான் உங்களை ஒரு அசைக்க முடியாத யாருக்கும் பிடிப்படாத ஒரு மர்ம மனிதராக உங்களை மாற்றிருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் யாரையுமே உங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. எந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, எப்படி யோசிப்பீங்க என்று யாராலையுமே அதை கணிக்கவே முடியாதுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் ரகசியங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வழிகளாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். வெளியில் பார்ப்பவர்களுக்கு உங்களின் ஆளுமையையும் உங்களின் கம்பீரமான தோற்றமும் மிகவும் மிரட்டலாக அனைவருக்கும் தெரிய ஆரம்பிக்கலாம். இவனுக்கு என்ன குறை, இவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் ஒற்றையாளாக எதிர்கொள்ளக்கூடிய பலசாலி என்று இந்த ஒரு உலகம் உங்களை பார்த்து நிச்சயமாக பேசியிருக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இத்தனை நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் தனியாக ஒரு அறைக்குள் இருக்கும்போது நள்ளிரவு நேரங்களில் உங்களுடைய கண்களில் இருந்து வலியக்கூடிய அந்த ஒரு ரகசிய வழி இந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு ஒற்றை மனிதருக்கும் இதுவரைக்கும் தெரிந்திருக்காது. உங்களின் பொருளாதார போராட்டங்களாக இருக்கட்டும், உங்களை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன்கள் கூட இல்லையே என்ற ஒரு ஏக்கமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கட்டும், அல்லது கடந்த கால துரோகங்களின் வடுவாகவும் இருக்கட்டும், அந்த அத்தனையுமே உங்களுடைய மனதின் ஆழமான ஒரு இருண்ட அறைக்குள் பூட்டி வைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை மட்டுமே தாங்க உங்களுக்கு தேடி கொடுத்து கொண்டே இருந்திருக்கும். உங்களின் பலவீனத்தை இந்த ஒரு உலகம் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காகவே வெளியில் ஒரு இரும்பு மனிதராக உங்களை நீங்கள் காட்டிக்கொண்டு மலம் வந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நாட்களாகவே இருந்திருக்கும். நீங்கள் உங்களை எதிர்த்தவர்களோ அல்லது உங்களுக்கு துரோகம் செய்தவர்களோ உங்களை பற்றி கூறும்போது விருச்சிகம் ராசிக்காரங்க பழிவாங்கும் குணம் கொண்டவர்கள் என்று ஒரு தவறான பழியை உங்கள் மீது சுமத்தியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு எண்ணங்கள் இருந்தால் எப்பொழுதோ நீங்கள் பழி வாங்கி தீர்த்து இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய நிஜமான மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் யாரையுமே பழிவாங்க நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. ஆனால் சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்த துரோகத்தால் அனைவரையுமே நீங்கள் வெறுத்து ஒதுக்கியிருப்பீங்க. மாறாக நீங்கள் மனிதர்களால் எவ்வளவு ஆழமாக காயப்படுத்தப்பட்டிருப்பீர்கள் என்பதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமாக இதுவரைக்கும் கருதப்படும். நீங்கள் உயிராக நினைத்த ஒரு நபர் உங்களின் உணர்வுகளை மிக சாதாரணமாக மிதித்து துடைத்த போது உங்களின் ஆன்மா அடைந்த வேதனை தான் உங்களை அவர்களை விட்டு விலக வைத்ததற்கான ஒரு காரணங்களாக இருந்திருக்கும். பழிவாங்கும் எண்ணம் என்பது அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்காது. இந்த ஒரு உலகம் உங்களின் கோபத்தை மட்டுமே தாங்க பார்த்திருக்கும். பின்னால் உங்களின் இதயம் எவ்வளவு கொடூரமாக கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தியது என்பதை பார்க்க தவறியிருக்கும். இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய ஒரு சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்தால் போதும். வரக்கூடிய நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்
குடும்பத்தில் இருந்த வேறுபாடுகள் குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்த வேறுபாடுகளோ, பெற்றோர்கள் குழந்தைகளுக்குள் இருந்த ஒரு வேறுபாடுகளோ, அது அனைத்துமே நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்று அனைத்தையுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதிற்குள் இருந்து சில ஆசைகள் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக நினைவாக மாற ஆரம்பிக்கும். வியாபார பணிகளில் லாபங்கள் ஏற்படும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வியாபாரம் விஷயங்களில் லாபங்கள் என்பது இல்லாமல் இருந்தால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில லாபங்களை நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. துறை சார்ந்த நிபுணத்துவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்பட ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகளில் வித்தியாசமான சிந்தனைகளால் நீங்கள் மாற்றங்களை செய்யவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அரசு வகை குழுக்களால் ஆதாயத்தை நீங்கள் அடைந்து கொள்வீங்க. மனதளவில் திருப்தியான ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அந்த திருப்தியான ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கவும் உதவ ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லதை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் சிந்திய கண்ணீருக்கும் அனுபவித்த அசிங்கங்களுக்கும் அவமானங்களுக்கும் எப்போதுதான் விடிவு காலம் பிறக்குமோ என்று நீங்கள் அழுகாத நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்காது. ஆனால் இந்த ஒரு காலமும் உங்களின் மனதிற்குள் போட்டு உழன்று கொண்டிருந்த அந்த கடந்த கால வழிகளும் தான் இனி வரப்போகின்ற காலங்களில் உங்களின் மிகப்பெரிய வெற்றியாக மாறப்போகிறது. வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்று அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. நீங்க எந்த இடத்தில் அவமானப்பட்டு நிராகரிக்கப்பட்டு நடுவழியில் கைவிடப்பட்டீர்களோ அதே ஒரு இடத்தில் உங்களை ஒரு இமாலய வெற்றியாளர்களாக காட்ட கிரகங்கள் அத்தனையும் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்யவும் தொடங்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எந்த ஒரு நிலைமைக்கு நீங்கள் போக வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அனுபவித்த அந்த ரணங்கள் தான் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷமான வெறியை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். உங்களை உழைக்கவும் வைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி உள்ள அத்தனை துரோகிகளின் வாயையும் அதை அடைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று வெற்றியை தேடித்தரவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது போகவும் ஆரம்பிக்கும் என்பதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை ஒரு படி மேலவே உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கவும் செய்யும். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது சும்மா உட்கார்ந்திருக்கும் போது கிடைக்காதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய தீவிரமான முயற்சிகளுக்கும் இத்தனை காலம் நீங்கள் சகித்து கொண்ட அநீதிகளுக்கும் ஒரு மாபெரும் ஒரு நீதி தீர்ப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் வர ஆரம்பிக்கும். உங்களை ஒட்டுமொத்தமாக திடீரென ஒரு உன்னதமான உயரத்திற்கு அது உயர்த்தவும் போகிறது. இத்தனை காலங்கள் நீங்கள் ஒரு காரியத்தை சாதிக்க 100% உழைத்தாலும் துரதிர்ஷ்டத்தின் காரணமாக அது பாதியிலேயே முடங்கியும் போயிருந்திருக்கும். ஆனால் இனி நீங்கள் எடுக்கப் போகின்ற முயற்சிகளுக்கு அதிர்ஷ்டத்தின் திடீர் பேராதரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிடைக்கப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காரியம் யாரும் கணிக்க முடியாத ஒரு பெரிய திருப்தியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில மிக சுலபமாகவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவது, பெரிய நிதி ஆதாயங்கள் பெறுவது, சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து என நீங்கள் தொடக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தடையின்றி உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியில் முடிய ஆரம்பிக்கும். உங்களை ஒரு அசைக்க முடியாத வெற்றியாளராக உங்களுடைய வாழ்க்கை உங்களை மாற்றப் போகிறது. அந்த ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் அருகில் நெருங்கிவிட்டது. அதனையும் நீங்கள் நிச்சயமாக தேடியும் ஓட ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில நீங்க முன்னேறவா ஆரம்பிப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நன்றி, வணக்கம்.